ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கர வேலையில் போயிட்டுருக்கு. அதனால தான் அந்த வீடியோவை போட முடியாத நிலைமையில் இருக்கேன். இன்றைக்கி வந்து லீவை போட்டாச்சு. லீவை போட்டு நம்ம நேசமணியை கொஞ்சம் லைட்டாக டிங்கரிங் பார்த்துடணும் அந்த பயலுக்கு. அதனால் வந்து அவனுக்கு ஸ்பேர் வாங்க போகலான்னு தான் வந்துட்டுருக்கான். ஃபுல்லாக ராம்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இனிமேல் தான் டிராஃபிக்கே இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா வந்து நான் அந்த ஸ்ப்ளெண்டர் BS3 vs BS6 வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, டாப் ஸ்பீட் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000K வரைக்கும் வியூஸ் போயிடுச்சு. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நான் பார்க்குறேன் ஒரு நாள் அந்த வீடியோ வந்து 19,000K போயிடுச்சு. ஏன்னா 19,000K போயிருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய கமெண்ட்ஸு, வீடியோ போடுங்க ப்ரோ, வீடியோ போடுங்க ப்ரோ, ப்ரோ BS3 vs BS6 போட்டிங்க, அது BS3 vs BS3 போடுங்க, அப்படி இப்படி நிறையா கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. என்ன கமெண்ட்லாம் பார்க்கதான் செய்கிறேன், சொல்லத்தான் செய்கிறேன், ஆனால் வீடியோ தானே போட முடியல, அதுதான் பெரிய சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்பப்போ டைம் கிடைக்கும் போலாம் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு சரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி ராம்நாடு வந்தாச்சு. என்ன கதை, அங்கே போயிட்டு வாங்கணும். முதல்ல என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா செயின் ப்ராக்கெட் தாங்க. கிட்டத்தட்ட ஸ்ப்ளெண்டரு அந்த நேசமணி காம்பெனிலாம் 40,000 கிலோமீட்டர் ஓட்டாங்க அந்த செயின் ப்ராக்கெட்டு. அதாவது வண்டியோட வரும்ல, வண்டி எடுக்கும்போது ஒரிஜினல் 40,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. ஆனால் இன்னுமே செயின் ப்ராக்கெட் நல்லா தான் இருக்குது. எதுக்கு போட்டுக்கிட்டு நம்ம பார்க்குற வேலைக்கு வந்து கண்டிப்பாக அப்பப்போ மாற்றி விட்டுறணும். இல்லைன்னா வந்து எங்கே நின்றுச்சுன்னா சங்கடமாக போயிடும். அதனால தான் வந்து சரி ஓகே வாங்கி மாற்றி விட்றோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். அது எவ்வளோ நினைக்கிறேன், 1000 வரும்னு நினைக்கிறேன். அது வரும். அப்புறம் வீலுக்கு வந்து டேம்பர் ரப்பர் வேறு வாங்கணும். வீல் ஷேக்காமல் இருக்க டேம்பர் ரப்பரு அது மட்டும் வாங்கி, பிரேக்ஸ் எல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். அன்றைக்கி அதையும் கையோடு மாற்றி விட்ற வேண்டியதான். மாற்றி விட்டுட்டு அந்த வேலையை முடிச்சு விடுவேன். ஃபஸ்ட்டு பேக் வீலை முடிச்சுட்டு அடுத்த மாதம் ஃப்ரெண்ட் வீல் வேலையை முடிச்சு விட்றணும். ஆமாம், இந்த மாதிரி பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் பைக்கு உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். சரிங்களா, சூப்பராக இருக்கும். மற்ற சும்மா எடுத்து ஓட்டிக்கிட்டே இருந்துன்னு வச்சிங்களேன், வேலையை பார்க்காம அப்படின்னா வந்து ஒன்றுமே கிடைக்காது. அது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. அது போவானா போக மாட்டான், போங்கடா எங்கிட்டாவது. ரைட்டு போகவே மாட்டுறாங்கிறாங்க, வழியும் விட மாட்டுறாங்க. வழியாவது விடணும், இல்லை அதையும் விட மாட்டுறாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா. அதாங்க வர இந்த நிறையா பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தா நிறைய பேர் பூமர் சகரை மாறிக்கிட்டு வராங்க. ஆனால் அவனா ஏதாவது பைக்கை வச்சுக்கிட்டு கம்பேரிசன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதை விட இது பெஸ்ட்டு, இதை விட அது பெஸ்ட்டு, டாப் ஸ்பீடு அது இது லொட்டு லொசுன்னு வச்சு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சரியான கிரிஞ்சு பண்ணுறாங்க. கிரிஞ்சு ஓவர் லோடட். இதாக இவனு போக மாட்டாங்க, நகலவே மாட்டாங்க தான். என்னடா பண்ணுறிய, போங்கடா. அடம் ஓத்தாக்க இவன் பேச்சு கட்டிங்கிட்டு வந்து போடலாம். ஓகே, ஏதோ பிரச்சனை நினைக்கிறேங்க. ஏதோ வண்டி தட்டிட்டாங்கன்னா ஒன்றும் தெரில. அதுக்கு தானாடா, அதுக்கு வண்டி கீழே இறக்கி அழகாக வழி விட்டு எல்லோரும் போயிடுவாங்க. இவங்கெல்லாம் வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ ஐயோ,
அதாங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா செம்ம கிரிஞ்சு பண்ணுறாங்க. இப்போ வந்து வீடியோ பார்த்ததில் வந்து இது NS200 SS டியூக்கு 200 அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தாங்க. அதாவது இப்போ இதில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு தெரியல. அந்தந்த வண்டி அந்தந்த செக்மெண்ட்டில் அந்தந்த இதில் பெஸ்ட்டு அந்த வண்டி அவ்வளோதான். இப்போ டியூக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டியூக் 200 SS NS200னா NS200 வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வந்து அடிக்குமான்னு கேட்டால் அந்த NS200 வந்து உட்காந்துருக்க ஆள் வெயிட்டை பொறுத்து தான். ஏன்னா வெயிட்டு மெஷர் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போகுமா இல்லை போகாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் டியூக்குமே ஓட்டுற ஆளை பொறுத்தும் இருக்குது. சரிங்களா? அதை வச்சு மெஷர் பண்ணவே முடியாது. இப்போ வந்து NS200 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச், ஆனால் NSஐ விட டியூக்கு வந்து கொஞ்சம் பிஹெச் பவர் அதிகம் தான். அதனால பார்த்தீங்கன்னா இனிஷியலில் வந்து டியூக் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி NS அடிக்குதுன்னா NS ஓட்டுறவன் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தால் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் அந்தந்த செக்மெண்ட்டில் அந்தந்த பைக்கு பெஸ்ட்டு. அந்த பிஹெச் பவர்லையாக இருக்கட்டும், டார்க்லையாக இருக்கட்டும், இதெல்லாம் அதெல்லாம் பெஸ்ட்டு. ரெண்டையும் கொண்டு போய் கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் அது அடிக்கும் அதுதான் இது அடிக்கும் எல்லாம் உன்னை தண்ணா பிடிச்சி நான் அடிக்கணும் முதல்ல அப்படிதான் இருக்கும். அந்தந்த செக்மெண்ட்டில் அந்தந்த வண்டி பெஸ்ட்டுங்க, ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க அவ்வளோ பிடிச்ச பைக்குன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதுவும் ஒன்று இருக்குது. சில பேர் இந்த ரேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சும்மா கிடக்காம என்னதையாவது கிளப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரூமர் மாதிரி பூமர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்ச வண்டியாக ஆடு கம்முன்னு இருப்பாங்க. இந்த ரேஸ் பண்ணிக்கிட்டு தராங்க இப்படிலாம் அவன் ஓட்டிக்கிட்டு அவங்க மட்டும் தான் இந்த பூமர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. சரிங்களா? அவனுக்கு பிடிச்ச வண்டியை வாங்குங்க, சேஃபாக ஓட்டுங்க, அவ்வளோதான். ரேஸ் பண்ணுறேன் இது பண்ணுறது சொல்லிட்டு கையை காலை உடச்சிக்கிட்டு வீட்டில் கிடக்காதீங்க. அதெல்லாம் கையை காலெலாம் உடஞ்சினா லைஃபே போச்சு, அவ்வளோதான். காலெலாம் உடஞ்சி கையெல்லாம் உடஞ்சி அப்படின்னா ஒரு வெயிட்லாம் தூக்க முடியாது, டக்குன்னு ஓட முடியாது. ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதுதான் பெரிய சிக்கலாக போயிடும். ஒரு 18 வயசில் உங்களுக்கு கை காலம் முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன். அதுவே ஒரு 30 வயசுக்கு மேலே போயிடுச்சு, 35 வயசுக்கு அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த அது கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிக்கும். அதுவே அவங்களுக்கு பெரிய மைனர் ப்ராப்ளம் ஆகும் அவங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். வண்டி வந்து பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா நானே 2 முன்னாடி பல்ல பொழந்திருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். பட் எனக்கு டேமேஜ் வராதுங்க. நான் விழுந்தால் ஒன்று சேஃபாக விழுந்துருவேன், ஒன்று மண்ணில் விழுந்துருவேன், இல்லை பைக்குக்கு மேலே விழுந்து கிடப்பேன். அந்த மாதிரி சின்ன காயங்களோடு தப்பிச்சுவேன். அதுக்காண்டி நான் ஓட்டலாம் சொல்லலை. யதார்த்தமாக நடக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீம்புக்குனே போய் ரேஸ் பண்ணிட்டு கீழே விடுறது வந்து அதெல்லாம் ரொம்ப இது. ஸோ காய்ஸ், நிறைய பேர் ராணுவ எடுத்து வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களான்னு தெரியல, ஆனால் பார்ப்பீங்க. இங்கேருந்து வீடியோ பார்க்குற ஆளுக்கு தெரியும். வெளியே இருந்து வீடியோ பார்க்குறவங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லைங்களா? அவங்க இது எப்படா பெட்ரோல் பல்க்கு இது எப்படா கட்டினாங்க. ராமநாடு வந்து கிட்டத்தட்ட வந்து நான் 3 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. முதல்லாம் சும்மா ராமநாடு வந்துகிட்டே இருப்போம். இப்போ ரொம்ப கேப் விட்டு ராமநாடு வந்துடுங்க. அதனால என்னமோ தெரியல, நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு. அங்கங்கே போய் கடை வச்சுருக்காங்க. இதுதாங்க ராமநாடு சிக்னலு. அதுவும் இருக்குது, நாங்களும் போகிறோம். எதுக்கு தான் இருக்குன்னு அதுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இதெல்லாம் இடையெல்லாம் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் தெரியும் வச்சதெல்லாம். இந்த இங்கேயும் இந்த டிராஃபிக் மாதிரிச்சா அவ்வளோதான். இந்த ஹாஸ்பிட்டலு இந்த அங்கிட்டலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். ஏன்னா பஸ்ஸு நிறுத்தி ஏற்றுவாங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடும். அது இல்லாமல் இந்த இடம் கொஞ்சம் நெருக்கடியான ஒரு இடம் தான். இதுதாங்க எங்கள் ஊரில் இருக்கிற ஷாப்பிங் மால், ஓல்டு ஷாப்பிங் மால், சதக் சென்டர். அங்கிட்ட ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று இருக்குது. ஆமாம், ஏதோ ஒரு பெரிய மால் ஒன்று வரதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ராம்நாட்டில் திறக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன மால் எங்கேன்னு தெரியல, கட்டிக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஃபேன்ஸ் தரம் ஸ்டாண்டா இல்லை, வண்டி ஹீட் ஆகிடுச்சு. அப்போயே வரையில் என்ன தெரியலங்க, வண்டியிலேருந்து ஏதோ ஹீட்டு தான் அடிக்கும். ஏதோ வண்டியில் இன்ஜின்லேருந்து ஏதோ பறந்து வந்து காலில் பட்டுச்சுங்க. இன்ஜினாக இருந்ததில்ல, ஆனால் பட்ட உடனே சரியான சூடுங்க. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏதோ போகவே மாட்டாங்க, விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்தா 400 நினைக்குது ட்ரிப்பு, 390 கிடையாது, 400 நினைக்குது. ஆமாம், 4.10 cc 5 cc தெரியல.
டியூக்கு இப்போ விட்ட மாடலு என்ன சொல்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. BS4 அளவுக்கு இருக்கான்னு தெரில எனக்கு. BS4 BS6 அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் தெரில. நாளைக்கு நான் அதை ஓட்டியும் பார்க்கல. அந்த வண்டியை கண்ணாலே இன்றைக்கி தானே பார்க்குறேன். இதனால் ரீல்ஸ்லேயும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு இன்றைக்கி தான் கையாலே பார்க்குறேன்னால இருக்கேன். நேராக ஹீரோ ஷோரூம் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு. அங்கே போனோன்னா என்ன ஜிஎஸ்டி போகிறான் அந்த வண்டி. ஏன்னா அன்றைக்கெல்லாம் போயிட்டு ஸ்ப்ளெண்டருக்கு வந்து என்ன வாங்கினேன், ஒரு இந்த கிளச்சு ரிட்டன் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று வரும், இன்ஜின் காடியில் ஒன்று வரும். அந்த ஸ்ப்ரிங்கு உடஞ்சி போச்சு, உள்ள ஒரு வாசர் ஒன்று வருமா, அது ரெண்டுமே நான் வாங்குறேங்க. அது 5 ரூபா தான், புரியுதா? அது பொருள் ரேட் 5 ரூபா, ஆனால் அதுக்கு ஜிஎஸ்டி 3 ரூபா. இம்புட்டுக்கான தாங்க இருக்கும், சின்னோண்டு தாங்க அது. அந்த ரப்பர் 5 ரூபா, அந்த ரப்பருக்கு ஜிஎஸ்டி 3 ரூபா. நினைக்கும் போதெல்லாம் கடுப்பு தாங்க எனக்கு. ஜிஎஸ்டி போட்டு நம்மளுக்கு சாதிங்க ஸ்பேர்லாம் வாங்க யோசிக்கிறேன் இருக்குது. நான் நினச்சேன் சரி ரோலான் வாங்கி மாட்டி விட்ரு அப்படின்னு நினச்சேன். ரோலான் வந்து பார்த்திங்கன்னா வேணாம், நம்ம வந்து ஜென்வின் பார்ட்ஸே வாங்கி மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூமுக்கே வந்துட்டேன். ஏன்னா எல்லோரும் நிறையா பேர் நம்ம லோக்கலில் கடையில் வாங்கி வைக்கிறோம்ல, கவர் தான் வந்து அந்த பேராக இருக்கேன். ஆனால் உள்ள பொருள் வேறு ஏதாவது இருக்குது, வேறு ஒரு லோக்கல் பிராண்டாக தான் இருக்கும். கவர் வேணால் ஒரிஜினல் கவர் வேணால் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த வடக்கன்ஸ் இந்த மாதிரி வேலையை நிறையா பார்ப்பாங்க. அது காட்டிக்கிட்டேன். இல்லைன்னா நாங்கள் சேட்டு கடை ஒன்று இருக்குது, வடக்கன்ஸ் கடை இருக்குது. வடக்கன்ஸ் கடைக்கு உள்ளே போனால் ரொம்ப சீப்பாக எதனாலும் வாங்கி போடலாம். ஆனால் டியூக்கு வாங்க முடியாது. ஏன்னா டியூக்கு ஸ்பேர் வச்சுருக்க மாட்டான். ஏன்னா கொடுக்குதான் அவன் டியூக்கில் அவன் கொடுக்க மாட்டான். ஷோரூமில் இருக்க ஒரு சில ஸ்பேர் வேணால் வாங்கலாம் வெளியே இருந்து, எல்லா ஸ்பேரும் கொடுக்க மாட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 10:51 ஆயிடுச்சா. சரி ஓகேங்க. பார்த்தீங்களா இன்றைக்கி பில்லு எவ்வளவு? அது வந்து ஒரு 671, இது ஒரு 118 போட்டு டிஸ்கவுண்ட் வந்து இல்லை டிஸ்கவுண்ட்டில் 0 இருக்குது. டிஸ்கவுண்ட் 0 போட்டால் வரேன் வேல்யூ ஆஃப் ஓகே அமௌண்ட் போட்டான். சிஜிஎஸ்டி வந்து 14 ரூபா, எஸ்டிஎஸ்டி 14 ரூபா, குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 4, அதுக்கு வந்து 9 ரூபாயா. செயின்ஸ் பாக்கெட்டுக்கு 14 ரூபாங்க ஜிஎஸ்டி. டேம்பர் ரப்பருக்கு வந்து 9 ரூபா ஜிஎஸ்டி போட்டிருக்கேன். சரியாக நல்லா இருக்கான். இப்போ இதில் வேறு டிஸ்கவுண்ட் வேறு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அது 0. நான் ரெண்டையும் சொன்னால் 680 ரூபா சொன்னானே. 680 118 18. சரி ஓகே போட்டான், ஒரு பில்லை போட்டான். இருந்துச்சு 14 9 அப்புறம் 14. ரியல் அமௌண்ட்டு போடவே மாட்டான். ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் போடுறாங்க, ரியல் அமௌண்ட்டு போடவே மாட்டான். இன்வாய்ஸ் இலசிங்கம் தமிழ்நாடு டேக்ஸ் இன்வாய்ஸ் ரொம்ப முக்கியம். சரி அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்புற வண்டி தான். வீட்டுக்கு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம வேலை பார்க்கணும். ஸ்பேர் கட்டாக்க அதெல்லாம் முதல்ல கட்டாக்கெல்லாம் வைக்கதே நான் எப்படி வச்சு கொண்டு போகிறது இல்லையே. நான் வாட்டுக்கு வந்துட்டேன் தனியாக, யாரையுமே கூப்பிட்டுட்டு வரல. உள்ளே ஒருத்தர் விசாரிச்சாப்புல நம்மளை பயங்கரம் விசாரிக்கிறாப்புல. தம்பி வண்டி இது என்னப்பா கருத்து ஏதோ மாட்டியிருக்கீங்க அப்படின்னு. கேமரா அப்படின்னு. கேமராவா அவள் கேட்குறாப்புல. தம்பி வண்டிலாம் சுற்றி பயங்கரம் ஓட்டுவீங்களோ அப்படின்னு. ஐயோ இல்லைங்க நானே எனக்கு கால் விட்டாத வண்டியில் நானே ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கேன் சொல்லி வச்சுருக்கேன். ஸ்டீலு பட்டு விழுந்துடாதுன்னு நினைக்கிறேன். விழுந்துச்சா சங்கட்டம் தான். சரிங்க அவ்வளோதான். இனி ஸ்ட்ரைட்டாக ஊருக்கு போக வேண்டியதான். இதுக்கு எங்கேயுமே வண்டி நான் ஸ்டாப்பபிள். சரி ஓகே பார்ப்பேன்.